அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று ஆண் பாவம் பொல்லாதது ஃபைனலா ரிலீஸ் ஆகிடுச்சு. டைட்டிலே சும்மா வேற மாதிரில இருக்கு. ஜோ அந்த படத்தோட மெயின் பேரான நம்ம ரியோராஜ் அண்ட் மாளவிகா மனோஜ் மீண்டும் அவங்களோட நடிப்புல ஜென்சன் திவாகர், பிளாக் ஷிப் விக்னேஷ்காந்த், சித்துக்குமார் மியூசிக்கல், கலையரசன் தங்கவேல் அவருடைய முதல் டைரக்ஷன்ல உருவான இந்த ஆண் பாவம் பொல்லாதது படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா செம ஃபன்னான ஒரு படம். இப்ப வந்து டியூடோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளவோ மேலங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ராம்காம் படமா, ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துல வந்த குடும்பஸ்டன் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஃபீல் குட் படங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இந்த படத்துக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்டாவே இருக்கு. அதை தொடர்ந்து பாசிட்டிவ்னு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த படத்துடைய ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி தான். அரேஞ்ச்டு மேரேஜ் ஆன கப்பலுக்குள்ள நடக்கிற ஒரு கதை. மென்சாவனிஸ்டா இருக்கிற பையன் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தான் முக்கியம், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு முற்போக்குத்தனமா இருக்கிற பொண்ணு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் நல்லா ஜாலியா சந்தோஷமா தான் இருப்பாங்க. பட் போக போக இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோன்னு சொல்லி கடைசியில டிவோர்ஸ்ல போய் நிற்கும். இதுக்கு இடையில நடக்கிற சில கிரேசியான விஷயங்கள், ஃபன்னான மூமெண்ட்ஸ், கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நம்ம இது வரைக்கும் பார்த்து பழகின ஒரு சாதாரண கதையை லவ் ஸ்டோரியா மட்டுமே இல்லாம சொசைட்டில நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை காமிக்கலா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. கதையை ரொம்ப காம்ப்ளெக்ஸா கொண்டு போகாம அதை லைட் ஹார்ட்டடா பிரசன்ட் பண்ணது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. டியூட் படம் மாதிரி அதை சொல்றேன் இதை சொல்றேங்கிற பேர்ல தாலி சென்டிமெண்ட், கேர்ள்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது, ஆணவ கொலைன்னு சொல்லி கதையா சொல்றது ஒண்ணு, பட் படமா காட்டுறது ஒண்ணுன்னு இல்லாம கதைக்கு தேவையானது மட்டுமே காட்டினது நல்லா இருந்துச்சு. படத்தோட மெயின் கோரே கல்யாண வாழ்க்கையில சில ஆண்களுக்கு நடக்கிற பிரச்சனை. அந்த பெர்ஸ்பெக்டிவை எங்கேயுமே கைவிடாம கடைசி வரைக்கும் லீனியரா நேர்கோட்டிலே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. படத்தை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கொண்டு போன விதம், பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ண விதமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட், இன்டர்வல் பிளாக்கு 20 நிமிஷம் முன்னாடியில இருந்து நடக்கிற அந்த 1-2 சம்பவங்கள், அதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப செம்மையா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த காமெடிக்கு பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த ஃபன்னை அவங்க அழகாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம திவாகர், ஐ மீன் தர்பீஸ் கிடையாது, நம்ம ஜென்சன் திவாகரை சொன்னேன். தலைவனுக்கு ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் வருது. லப்பர் பந்து, குரங்கு பெடல், குடும்பஸ்தன் இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குடும்பஸ்தன்ல தலைவன் வர ஒவ்வொரு சீனுமே சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அவர் பண்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. சோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும் எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு கொடுத்திருப்பாரு. பொதுவாவே எல்லா படங்கள்லயும் இந்த காமெடிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் தான். எல்லாருக்குமே எல்லா காமெடியும் ஒர்க் ஆகிடும்னு சொல்லிட முடியாது. பட் இங்க அப்படியெல்லாம் இல்ல. படத்துல 10 காமெடி இருக்குதுன்னா அட்லீஸ்ட் 8 காமெடியாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். நம்ம ஜென்சன் திவாகர் அதை சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருப்பாரு. இவரை தாண்டியுமே 1-2 பேர், ஈவன் நம்ம ரியோராஜுமே சில காமெடி அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம ஜென்சனை விட்டு கொடுக்கவே முடியாது. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா படத்தோட மெயின் பாசிட்டிவே அவர் தான் வச்சுக்கோங்களேன். பெர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாட்ச்ல இருக்கும். அந்த கேரக்டரைசேஷன், அந்த காஸ்டிங்கை வந்து இவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸா இருக்கிற நம்ம ரியோராஜ் அண்ட் மாளவிகா மனோஜ், ஜோ படத்துக்கு அப்புறம் அந்த பேரை திரும்பவும் பாக்குறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி தான் இந்த படம். ஜோ படத்துல இந்த காதல் கடைசி வரைக்கும் சேராமையே போச்சுன்னு சொல்லி எமோஷனலா கண்ணீர் விட்டவங்கலாம் இப்ப இந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் கல்யாண ஜோடியா இருக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ மீன் போன படத்துல உங்களை அழுக வச்சோம், இப்ப வாங்க உங்களை சிரிக்க வைக்கிறோம்னு சொல்லி மூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல அந்த காம்போவை திரும்பி பார்க்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் படத்தை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் நம்ம ரியோராஜோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோ படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த படத்துல அவருடைய ஆக்டிங்க்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு ஆடியன்ஸ் மத்தியில இருந்து. ஏதோ சும்மா நடிக்கிற மாதிரி இருக்கு, எதுவுமே ரியலா ஃபீல் ஆகல, எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அவரால் ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்லி அவரோட ஆக்டிங்க பல பேர் குறைகளா தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு படி மேலங்கிற மாதிரி ஆக்டிங் வைஸ் அதை பெட்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமா இந்த முறை எல்லா எமோஷனல் சீனையுமே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவர்னு மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்ட், பிளாக் ஷிப் விக்னேஷ்காந்த், ஷீலா, ஈவன் நம்ம டீனாக்காவுமே இருப்பாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகாவே பிளே பண்ணியிருப்பாங்க. ஓவராலா அந்த கேஸ்டிங்கை வந்து சிம்பிளா நீட்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் படத்தோட அந்த மேக்கிங்குமே கூட டெக்னிக்கல் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்ல. படத்துல நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா 2-3 லொகேஷன்ஸ் தான் இருக்கும். வீடு, கோர்ட் ரூம்னு சொல்லி மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த லொகேஷன்ஸுமே குறைச்சிருக்காங்க. பட் அது குறையா தெரியாத அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி மூலமா அதை சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸையும் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம் செம்ம என்கேஜிங்கா, ஃபாஸ்டா, ரேப்பிடா போயிருக்கும். ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு மூவ் ஆகுற அந்த டிரான்சிஷன் முதற்கொண்டு நிறைய மேட்ச் கட்ஸ் எல்லாம் வச்சு எடிட்டிங் வைஸ் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே மியூசிக்கல்னு வரும்போது ஜோ படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சித்துக்குமார் தான் இந்த படத்துக்குமே மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதுலயும் முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது ஃபன்னான சீன்ஸுக்கு அவங்க போடுற பிஜிஎம்மா இருக்கட்டும் அண்ட் எமோஷனல் சீன்ஸை மியூசிக்கலா கன்வே
பண்றதுன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கு. நிறைய முக்கியமான சீன்ஸை அது ப்ராப்பராகவே எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். டியூட் படம் மாதிரி ஒரு பாட்டை பல ஆங்கிள் பிரிச்சு வால்யூமை ஏத்தி இறக்குறங்கிற பேர்ல ஒரு சாங்கை வச்சே முழு படத்தையும் ஓட்டாம டிஃப்ரெண்டான பிஜிஎம் அண்ட் நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். நீங்க ஜோ படத்துல அந்த மியூசிக்கை எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியை இதுலயுமே எதிர்பார்க்கலாம். அகைன் டெக்னிக்கலா எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு செம ஸ்ட்ராங்கான படமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படம் எந்த வகையில பிரச்சனையா மாறுதுன்னா, ஐ மீன் எந்த வகையில நெகட்டிவா போகுதுன்னா, இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம ஃபன்னா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலா தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது அந்த ஓவரால் ஸ்கிரீன் பிளேயை ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஈவன் ஒன்னு ரெண்டு காமெடி எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த எமோஷனல் போர்ஷன்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ணியிருக்கும். அந்த லேகை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணலாம். நீங்க ஜாலியா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு எமோஷனலுக்குள்ள போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபீல் ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரியே எமோஷனல் கனெக்ட்டுமே கூட இப்பெல்லாம் காமெடி மாதிரி எமோஷனல் கனெக்ட்டுமே ஒரு சப்ஜெக்டிவா தான் இருக்கு. படத்துல சொல்லப்படுற அந்த எமோஷனல் வந்து எல்லா ஆடியன்ஸாலையுமே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. சில பேருக்கு மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். பட் இங்க அந்த எமோஷனல் கனெக்டை இன்னுமே ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கலாம், இன்னுமே பெட்டரா காட்டியிருக்கலாம்னு சொல்ல வரேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷனலை நோக்கி தான் போகுது. அப்படி இருக்கும்போது அந்த எமோஷனல்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுவே ஒரு மாதிரி கேள்விக்குறியா இருந்தா அதை என்னன்னு சொல்றது. அண்ட் ஆல்சோ ரைட்டிங்குமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கன்வீனியன்ட்டாவே இருந்திருக்காது. அதுலயும் முக்கியமா டியூட் படம் மாதிரி இந்த படத்துலயுமே அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து ரொம்ப மொக்கையா ரொம்ப மட்டம் தட்டி எழுதுன மாதிரி தான் இருக்கும். ஈவன் இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம மாளவிகா மனோஜே எடுத்துக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பட்டைய கலப்பி இருந்தாலும் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப வீக்கா எழுதப்பட்டிருக்கும். லிட்டரலி அறிவே இல்லங்கிற அளவுக்கு தான் காட்டியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்னா என்னன்னே தெரியாம பெரியார் பேர், அம்பேத்கர், கால் மார்க்ஸ் பேர்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க பேசுற அந்த கம்யூனிசமை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். அது இந்த கதைக்கு ஒரு தேவையான விஷயமா தான் இருக்கு. அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா அதுக்குன்னு அந்த கேரக்டரை படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி தற்குறித்தனமா முட்டா பீஸ் மாதிரியா காட்டுறது. அந்த கேரக்டர் எந்த ஒரு சீன்லயுமே பிரில்லியண்டா எதுவும் பண்ணியிருக்காது, பண்ணவும் விட்டுருக்க மாட்டாங்க. ரைட்டிங் வைஸ் கொய்யால உன்னை பண்ண விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோ மெயில் சாவனிஸ்டா இல்ல டைரக்டரே மெயில் சாவனிஸ்டான்னு தான் தெரியல. இந்த படத்துல ஹீரோ வந்து ஆக்சுவலா ஒரு மெயில் சாவனிஸ்டா தான் இருப்பாரு. மெயில் சாவனிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்க இப்ப தெரியுதா, இப்ப தெரியுதா, இதை பார்த்து படிச்சுக்கோங்க. பட் இந்த படத்துல அந்த மெயில் சாவனிஸ்ட்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா தாலி சென்டிமெண்ட் வரைக்கும் தான். மத்தபடி ரொம்ப நல்லவனா பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆளா உனக்கு பிடிச்சது என்ன வேணுமோ செய்யுமான்னு சொல்லுவாப்புல. ஈவன் கோர்ட்ல டிவோர்ஸுக்காக ஹீரோயின் அவர் மேல ஃபேக்கான அலிகேஷன்ஸை வைக்கும் போது அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அந்த கேரக்டரை மெயில் சாவனிஸ்ட்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுவும் அந்த மெயில் சாவனிஸ்ட்ங்கிறது மேலோட்டமா கூட இல்ல, கையில தேனை ஊத்தி அதை தொட்டு நக்குன மாதிரி தான் இருக்கு. டியூட் படத்துல சொல்றது ஒண்ணு, பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறது. லிட்டரலி வலது கையில தேனை ஊத்தி இடது கையை நக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல சொல்றத சொல்றபடி தான் காட்டுறாங்க, பட் அதை ப்ராப்பரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. படத்துல அந்த ஃபேக் ஃபெமினிசம் பத்தி பேசியிருப்பாங்க. ஃபெமினிசம்னா முழுசா என்னன்னே தெரியாம தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே அந்த ஃபெமினிசம் கார்டை கையில் எடுக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா, கேர்ள்ஸை ரொம்ப முட்டாள்தனமா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலா சொன்ன மாதிரி தான் இருக்கு. படத்துல காட்டின எல்லா ஆண்களுமே நல்லவங்கிற மாதிரியும் முக்கியமான ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி கிரே ஷேடடா கன்ஃபியூஷன்லயே இருக்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு கான்ஃபிளிக்டையுமே அவங்க ப்ராப்பரா முடிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ இன்கம்ப்ளீட்டா விட்ட மாதிரி தான் இருக்கும். அதை இன்கம்ப்ளீட்னு சொல்றதை விட இனிமே பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க, ஆனா ரைட்டிங்ல அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்க போச்சுன்னு தெரியல. லிட்டரலி படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி மொத்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களை டாமினேட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கு. இந்த கதை ஆக்சுவலி ஃபேக் டொமஸ்டிக் அபியூஸ், பொய் காரணத்தோட ஆண்களை குற்றவாளியா நிறுத்துறதுங்கிற மாதிரி தான் மீன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளதான் இந்த மேல் சாவனிஸ்ட், டிவோர்ஸ், அதுக்கப்புறம் வர அந்த அலிமோனி, ஃபேக் ஃபெமினிசம், கேர்ள்ஸ் சைட்ல இருந்து வர பிரச்சனைகள்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எங்க டீப்பா போனா அது கடைசியில பேக் ஃபயர் ஆகிடுமோங்கிற பயத்துல அது அத்தனையுமே மேலோட்டமா தொட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை டீட்டெயிலா பேசியிருந்தா அது அந்த அளவுக்கு நெகட்டிவா வந்திருக்காது. அதை விட்டுட்டு பெண்களை விட ஆண்கள் தான் பாவம்னு சொல்லி கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவை ஒரு துளி அளவுக்கும் காட்டாம அவங்களை கிரே ஷேடடா காட்டிட்டு கடைசியில எல்லா பெண்களையும் குத்தம் சொல்லல அண்ட் எல்லா ஆண்களையும் நல்லவங்கன்னு சொல்லலன்னு சொல்லி அதை ஒரு மாதிரி மழுப்பி ஒரு சேஃப் கேமா கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் கடைசியா கோர்ட்ல நடக்கிற அந்த தரப்புவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டான ஆர்குமெண்டே இருந்திருக்காது. ஹீரோயின் சைட்லாம் அப்படியே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்கிற மாதிரி அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி இருந்தாங்கன்னா மேபி அந்த எண்டிங் வந்து இன்னும் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கும். அதுலயும் இந்த நாட்டுல ஆண்களை விட பெண்களுக்கு தான் சட்டம் சாதகமா இருக்குங்கிறத ஒரு மாதிரி நெகட்டிவா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க.
அப்படியா? ரியாலிட்டியா இல்ல பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமா பெண்கள் தான் இந்த கல்யாண வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமா நடக்குது. அப்படி இருக்கும்போது சட்டம் அவங்களுக்கு சாதகமா இருந்தா என்ன? இப்ப ஏதோ 10ல் 1 பங்கு கேர்ள்ஸ் அந்த சட்டத்தை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்கிறதுக்காக எல்லாரையுமே தப்புன்னு சொல்றது, அதை எந்த விதத்துல அக்செப்ட் பண்றதுன்னு தான் தெரியல. அந்த ரைட்டிங் ரொம்ப இம்மெச்சூர்டா ஒரு தலையா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆண்களோட கஷ்டத்தை மட்டுமே சொல்ற ஒரு படமா தான் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் படத்தெல்லாம் என்னன்னு சொல்றது, ஒரு பையனோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத அழகாவே சொல்லியிருப்பாங்க. அதுலயும் ஒரு சைடு மருமகளா வந்த அந்த பொண்ணை புகுந்த வீட்டுல எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி குடும்பஸ்தன் டைட்டில் வச்சிருந்தாலும் ஆண் பெண் 2 பேரோட கஷ்டத்தையுமே காட்டியிருப்பாங்க. பட் இங்க ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் வச்சனாலே என்னன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு கேர்ள்ஸை மட்டுமே தப்புன்னு சொன்னது, ஒருத்தங்களை நல்லவங்களா காட்டணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை கெட்டவங்கன்னு சொல்றது இல்ல அவங்கள தாழ்த்தி பேசுறது, அது எதுவுமே கரெக்டா இருக்காது. அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜை இனிமே ஸ்ட்ராங்கா ப்ராப்பரா சொல்லியிருக்கலாம். அதை சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சே அதை அறகுறையா முடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலி பெண் சுதந்திரத்துக்கு எதிரான படம்லாம் கிடையாது. ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாம அதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இட்ஸ் மை சாய்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான படம் தான் இது. அதை செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ ஹீரோயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறேன்னு பேர்ல கதையை எங்கெங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. அந்த காமெடி மட்டும் இல்லனா அம்பிடுதான் மொத்தமா சோலி முடிஞ்சிருக்கும். சொசைட்டில நடக்கிற சில விஷயங்களை காமிக்கலா சொல்ல ட்ரை பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். பட் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது டியூட் படத்துலயும் இல்ல, இப்ப இந்த படத்துலயுமே இல்ல. அண்ட் டியூட் படம் மாதிரி இந்த படத்துலயுமே சில முகம் சுளிக்கிற மாதிரியான டைலாக்ஸும் இருக்கு. பல இடங்கள்ல இந்த படம் டியூட் படத்தோட ஒத்து போகும். பட் சில இடங்கள்ல டியூட விட இதுவே பரவாயில்லன்னு யோசிப்பீங்க. அதுதான் உண்மை. ஓவர் ஆக்டிங்கிற பேர்ல எதுவும் பண்ணாம எல்லாரும் நீட்டான ஆக்டிங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கான்செப்ட், அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, அதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலி பரிதாபங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. இது நெகட்டிவ்லாம் கிடையாது. படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த கப்பிள் பிளாக் கான்செப்ட்லாம் இப்ப யூடியூப்ல ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறனால படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இல்ல ரீகால் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ஒரு ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். மேரேஜ் ஆன சில கப்பிள்ஸோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுத்த படம். அப்படி இருக்கும்போது பல யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும், தவிர்க்க முடியாது. ஓவராலா கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தாங்க. என்டர்டைன்மெண்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. லைட் ஹார்ட்டடான ரொமான்டிக் காமெடி படமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். யூஎஸ் சர்டிஃபைட் தான். ஆபாசமா எதுவும் இருக்காது. காமெடி அதிகமா இருக்குங்கிறனால குழந்தைங்களுமே தாராளமா பார்க்கலாம். அகைன் அதுக்குன்னு இவங்க சொல்ல வர எல்லா விஷயங்களுமே நான் சரின்னு சொல்ல வரல. அதுல கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருக்கு. இதை ஒரு வகையில அவேர்னஸா எடுத்துக்கிட்டு போய் படத்தை பாருங்க. எப்படி டியூட் படத்துல கதையில ஃபோக்கஸ் பண்ணாம அந்த காமெடியை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ, பெட்டர் அதே மைண்ட் செட்டோட இந்த படத்தையும் பார்க்கிறது நல்லது. ஜஸ்ட் ஓகே டு வாட்ச் தான். பட் என்ன கேட்டீங்கன்னா டியூட விட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல சில விஷயங்கள் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3/5. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தை பத்தின உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உங்களை another brand new dayல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.